Hello students, welcome to HIBA Max 12 Standard Max Chapter 1 Applications of Matrices and Determinants. Example 1.35 இந்த வீடியோல பார்க்கலாம். Solve the following system அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த equations பாத்தீங்கன்னா நமக்கு resultant matrix வந்து 0 0 0 ன்னு வரும். இதுக்கு முன்னாடி வந்ததுல நம்பர்ஸ் வரும். ஸோ இந்த homogeneous equations பொறுத்த வரைக்கும் எல்லாமே 0. ரெண்டே கண்டிஷன் தான். ஒன்று trivial solution, இன்னொன்று non trivial solution. trivial solutionனா ஆன்சர் வந்து x y z மூணுத்துக்குமே 0 தான் வரணும். non-trivial solutionனா arbitrary constant ஒன்று வச்சுட்டு வரும். சரிங்களா, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் சொல்யூஷனில் given equation எடுத்துடலாம். x plus 2y plus 3z is equal to 0, 3x plus 4y plus 4z is equal to 0, 7x plus 10 into y plus 12 into z is equal to 0. First thing என்ன எழுதுவோம்? Number of unknown. Number of unknown வந்து 3 and that is equal to number of equations. எவ்வளோ equations கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ equationsக்கு ஈக்குவலாக இருக்கு. ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸ் என்ன ஃபார்மில் இருக்குன்னா ax is equal to ஓன்னு எடுத்துக்கலாம். இது இப்போ ஏவோட வேல்யூ என்ன, கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதுங்க. unknown மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா x y z. அடுத்து ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் மூணுமே 0, அதனால 0 மேட்ரிக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். இப்போ எக்லான் ஃபார்ம் கொண்டு வரணும்னா ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதணும். augmented matrix எழுதலாம். 1 2 3 3 4 4 7 10 12 0 0 0. so first thing r2 changes r2 minus 3 times of r1, ஏன்னா மேலே 1 தான் இருக்கு. அதே மாதிரி r3க்கும் r3 changes r3 minus 7 times of r1. கிளியரா? இப்போ இந்த மேட்ரிக்ஸ் எப்படி மாறும்? ஃபர்ஸ்ட் ரோ எந்த சேஞ்சுமே கிடையாது. அடுத்த ரோ சேஞ்ச் இருக்கு. 3 minus 3 0, 4 minus 6 minus 2, 4 minus 9 minus 5, 0 minus 3 into 0 0 தான். ஸோ இங்கே அப்படியே 0 வரும். அடுத்து கீழே 7 minus 7 0, 10 minus 14 minus 4, 12 minus 21, இது 11 9 minus 9 and இந்த டேர்ம் அப்படியே 0 தான் இல்லையா? இப்போ எப்படி மைனஸ் பண்ணலாம்? இந்த டேர்மையும் நான் சால்வ் பண்ண போகிறேன். அண்ட் எல்லாமே மைனஸில் இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அதை மாற்றிடலாம். எப்படின்னா r2 changes r2 divided by minus 1, r3 changes r3 is divided by minus 1. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் நான் என்ன எழுதுவேன்னா இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதியிருப்பேன், மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். மேட்ரிக்ஸ் நான் வந்து மாற்றி எழுதிட்டேன், மைனஸ் வந்து ப்ளஸ்ன்னு மாற்றிட்டேன். இப்போ r3 சேஞ்சஸ் r3 மைனஸ் 2 times of r2, r3 வந்து 2 times of r2. ஸோ எப்படி மாறும் நமக்கு? 1 2 3 0, செகண்ட் ரோ 0 2 5 0, தேர்ட் ரோ எப்படி மாறும்னா 0 4 9 0 minus 2 0, 2 2s are 4, 5 2s are 10 0, minus 0 0 minus 1 0 0 0 minus 1 0. ஸோ எக்லான் ஃபார்ம் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். டேர்ம் வந்து மைனஸில் இருக்குது, அது மட்டும் நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். r3 turns to r3 divided by minus 1. நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னா 1 2 3 0 0 2 5 0 0 0 1 0. ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் என்னது? நான் ஜீரோ ரோஸ் 3. அதே மாதிரி ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் 3, that is equal to number of unknown. இதுவும் ஈக்குவல் தான். ஸோ மூணுமே ஈக்குவலாக இருக்கு. அப்போ நம்ம என்ன எழுதலாம்? the system has unique solution. the system has unique solution and அதுவும் எப்படி இருக்குன்னா x equal to 0, y equal to 0 and z is equal to 0. எப்படின்னா இப்போ பாருங்க, இது 0, z equal to 0 ஆயிடுமா? ஃபர்ஸ்ட் z equal to 0. அடுத்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும்? 2y plus 5z is equal to 0. இப்போ இங்கே 0 வரும். இப்போ 2y plus 5 into 0 is equal to 0. அப்போ 2y is equal to 0, y is equal to 0. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணுன்னே இல்லை, புக்கில் வந்து சால்வே பண்ணலை.
டைரக்டா இது 3 இருந்தா நமக்கு 3மே 0 வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இது நீங்க எழுதணும்னு அவசியமே இல்லை, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுன்றதுக்காக எழுதுனேன். சரிங்களா? ஸோ த சிஸ்டம் has unique solution. அது என்னதுன்னு எழுதிட்டோம். x is equal to 0, y is equal to 0 and z is equal to 0. The solution is only trivial solution. என்ன போதும், trivial solution எல்லாமே 0 ஆயிடும், எல்லாமே equal to 0. கிளியரா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, எக்ஸாம்பிள் 1.36. solve the system x plus 3y minus 2z is equal to 0, 2x minus y plus 4z is equal to 0, x minus 11y plus 14z is equal to 0. சொல்யூஷன்ல given ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். x plus 3y minus 2z is equal to 0, 2x minus y plus 4z is equal to 0, x minus 11y plus 14z is equal to 0. மூணு equation எடுத்து எழுதியாச்சு. இப்போ number of unknown எவ்வளோ? 3. number of unknown is equal to 3, which is equal to number of equations. கரெக்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஏவோட வேல்யூ 1, 3, minus 2. கோஎஃபிஷியன்ஸ் மட்டும் எடுத்து எழுதினா போதும். 2 minus 1 4, 1 minus 11 அப்புறம் 14. இது ஏ மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் அன்னோன் மேட்ரிக்ஸ் வந்து எக்ஸ், ஒய் அண்ட் இசட். அடுத்த ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் வந்து எல்லாமே 0 தான், 0 மேட்ரிக்ஸ். கிளியரா? ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் கொண்டு வந்துடலாமா? அப்போ தான் எக்லான் ஃபார்ம் கொண்டு வர முடியும். augmented matrix. Augmented matrix 1 3 minus 2 0, 2 minus 1 4 0, 1 minus 11 14 0. So first row first column, first இங்க 1 தான் இருக்கு, so easy. R2 changes R2 minus 2 times of R1. இதை into 2 பண்ணிட்டு மைனஸ் பண்ணா போதும். அப்புறம் R3 வந்து 1 தான் இருக்கு, ஸோ R3 மைனஸ் R1 பண்ணால் இந்த இடம் 0 ஆகிடும் இல்லையா? ஸோ ஈஸியான ஒரு ஃபார்ம் தான். 1 3 minus 2 0. ஃபர்ஸ்ட் ரோ எந்த சேஞ்சும் இல்லை. செகண்ட் ரோ இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். 2 minus 2 0, minus 1 minus 6 minus 7, 4 minus into minus plus 4 8, இது 0. R3 turns to R3 minus R1. ஸோ இது ரெண்டு டேரெக்டாக மைனஸ் பண்ணலாம். 1 minus 1 0, 11 minus 3 minus 14, 14 minus into minus plus 2 அப்போ 16. இது எப்போ போல் 0. மேட்ரிக்ஸ் பாருங்கள், 7 1s are 7 2s are, 8 1s are 8 2s are. அண்ட் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும், ஏன்னா minus 14 minus into minus plus 14 ஆனால் தான் 0 ஆகும். So R3 changes R3 minus 2 times of R2. சரியா? புக்கில் வந்து 2 ஸ்டெப் எழுதியிருக்காங்க, பட் நம்ம ஒரே ஸ்டெப்லேயே கூட பண்ணிடலாம். 1 3 minus 2 0, 0 minus 7 8 0. அடுத்த லைன் இது 0. R3 ஃபஸ்ட் எழுதிடணும். 0 minus 14 16 0. அப்புறம் 2 times of R2, இதை into 2 பண்ணுங்க. 0 minus 14, இது 16 0. மைனஸ் இருக்கனால மைனஸ், இது ப்ளஸ், இது மைனஸ், இது மைனஸ். minus 14 plus 14 0 plus 16 minus 16 0. ஆல்ரெடி இது ரெண்டும் 0. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ரோ 0 ஆகிடும். கிளியரா? இப்போ ரேங்க் ஆஃப் ஏ பாருங்க, ரேங்க் ஆஃப் ஏ 2, விச் இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் 2 தான். பாருங்க, இங்கேயும் 0 ஆயிடுச்சு, இங்கேயும் 0 ஆயிடுச்சு, விச் இஸ் ஈக்குவல் டு 2. அண்ட் தட் இஸ் லெஸ் தென் number of unknown. Clear? Understand ஆகுதா? rank of A-வும் 2, rank of augmented matrix-ம் 2 தான், and number of unknown-க்கு அது கம்மியாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் எடுத்துப்போம் இல்லையா? ஸோ the system has one parameter family of solution. எழுதிக்கலாமா? hence the system has one parameter family of solutions. So z is equal to நம்ம இப்போ என்னன்னு எடுத்துக்கலாம், t அந்த மாதிரி எடுத்துட்டு சால்வ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் பேஜில் இந்த ஈக்குவேஷன்ஸோட xyz மல்டிபிள் பண்ணிட்டு எழுதிடுவேன். let z is equal to t
மேட்ரிக்ஸில் இருக்கிறத எக்ஸ் ஒய் இசட் மல்டிபிள் பண்ணி எழுதிட்டேன். இசட் இஸ் ஈக்குவல் டு டீன்னு நம்ம வந்து கெட் பண்ணிட்டோம். இப்போ அதை வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா போதும். -7y ப்ளஸ் 8t இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ -7y ப்ளஸ் 80 ஆன்சைடு வந்தால் -8t கிடைக்கும். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். y இஸ் ஈக்குவல் டு 8t/7. இப்போ yயோட வேல்யூ இசட்டோட வேல்யூவும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். x plus 3y minus 2z is equal to 0. x plus 3 into z y oda value 8t/7 minus 2 into z oda value t equal to 0. இப்போ எல்லாம் அந்த சைடு கொண்டு போயிடலாம். x is equal to minus 2t ஆன்சர் போனால் plus 2t plus 3 into 8 24 அது minus 24t/7 அப்படின்னு கிடைக்கும். அடுத்த லைனில் x is equal to 7 into 2 பண்ணுமா LCM 7 2s are 14t minus 24t divided by 7. therefore x is equal to minus 10t/7. இப்போ x by z வேல்யூ எழுதிடலாம். x is equal to minus 10t/7, y is equal to 8t/7 and z is equal to t. Understand of the sum எல்லாருக்கும். Thank you so much for watching.